ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் ஃபுட் ஜோன். இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி, நல்ல ஃபில்லிங்காக இருக்கும். இது மட்டும் செஞ்சாலே போதும், பெருசாக சைட் டிஷ் கூட எதுவுமே செய்யணும் தேவையில்லை. ரொம்ப ஈஸியாகவும் நம்ம அதை செஞ்சிடலாம். இது செய்கிறதுக்காக ஒரு பேனை சூடு பண்ணிக்கோங்க. இதில் அரை கப் அளவுக்கு கருப்பு உளுந்து எடுத்துக்கோங்க. முழு உளுந்து எடுத்துக்கலாம், உடைச்ச உளுந்தும் எடுத்துக்கலாம். ஆனால் தோலோடு இருக்கிற உளுந்து எடுத்துக்கணும். லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 5-8 நிமிஷம் வரைக்கும் கூட டைம் எடுக்கும். உளுந்து நல்லா வாசனை வர ஆரம்பிக்கணும், அது வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா உளுந்து ஓரளவு நல்லா கலர் மாதிரி நல்லா வறுப்பட்டுருக்கு. இப்போ இதை எடுத்து வேறு ஒரு பவுலில் மாற்றிடலாம். ஒரு பவுலில் தண்ணி ஊற்றிக்கோங்க. அந்த உளுந்தை நம்ம ஊற வைக்கணும். அந்த உளுந்து சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு கப் அளவுக்கு அரிசி சேர்த்துக்கோங்க. எந்த கப்பில் உளுந்து எடுத்தீங்களோ அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு அரிசி எடுத்துக்கணும். 2-3 தடவை நல்லா சுத்தமாக கழுவிட்டு ஒரு அரை மணி நேரம் மட்டும் ஊற வச்சு எடுத்துக்கலாம். இது செய்கிறதுக்காக ஒரு குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் எண்ணெய் ரெண்டுமே நல்லா சூடானதும் ஒரு 10 போல் முந்திரி பருப்பு, 2 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. ஒரு 4 கிராம்பு, 2 அன்னாச்சி பூ, 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. இதில் 2 பச்சை மிளகாய் இந்த மாதிரி 1-2 கீரி போட்டுக்கோங்க. லேசாக எல்லாமே வறுத்து எடுத்துகிட்டு இது கூட ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி சேர்த்து வெங்காயம் கண்ணாடி மாதிரி ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. வெங்காயம் ஓரளவு நல்லா வறுப்பட்டதும் 2 தக்காளி எடுத்துக்கணும். சின்னதாக இருந்தால் 2, பெருசாக இருந்தால் 1 தக்காளி எடுத்துக்கணும். இப்போ இதை கட் பண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். தக்காளி ரொம்ப வெந்து மசியணும்னு தேவையில்லை, லேசாக வதங்கினாலே போதும். தக்காளி நல்லா வறுப்பட்டதும் 1 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை நல்லா போகணும். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போனதும் 1 டீஸ்பூன் அளவு மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். மசாலா எல்லாமே நல்லா பச்சை வாசனை போனதும் இதில் நல்லா ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலை சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி இலை இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதில் 2 கப் அளவுக்கு தேங்காய் பால் ஊற்றணும். 1 கப் அளவு ரைஸ் எடுத்துருக்கோம், 1/2 கப் அளவு பருப்பு எடுத்துருக்கோம். அதுக்கு 2 கப் அளவு தேங்காய் பால் இருக்கணும். நான் பாஸ்மதி ரைஸுங்கிறதுனால இந்த அளவுக்கு தேங்காய் பால் எடுக்கிறேன். நீங்கள் நார்மல் ரைஸ் எடுத்தீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தேங்காய் பால் எடுத்துக்கணும். நீங்கள் எவ்வளோ தண்ணி ஊற்றுவீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தேங்காய் பால் ஊற்றிக்கோங்க. எந்த அரிசியில் வேணாலும் பண்ணலாம், பச்சரிசி தவிர எந்த அரிசி வேணாலும் எடுத்து பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே நல்லா ஊறிருக்கு. தண்ணிலாம் வடிச்சிட்டு நம்ம இந்த குக்கரில் சேர்த்துக்கலாம். உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. தேவைப்பட்டதுன்னா இந்த ஸ்டேஜில் போட்டுக்கோங்க. நல்ல கெட்டியான தேங்காய் பால் சேர்த்திங்கன்னா நல்ல டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்குது, நான் உப்பு போட்டிருக்கேன். இதை நல்லா கொதிக்க ஆரம்பித்ததும் மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவிட்டு இப்போ குக்கரை மூடி வச்சு ஹை ஃப்ளேமில் 1 விசில், லோ ஃப்ளேமில் 2 விசில் விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு உடனே இறக்கி வச்சுருங்க. ப்ரெஷர்லாம் நல்லா ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா திறந்து பார்த்தீங்கன்னா நல்லா உதிரியாக சூப்பரான சாதம் ரெடி. இதுக்கு சைட் டிஷ் எதுவுமே தேவையில்லை, இதை அப்படியே நம்ம சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும், நல்ல ஃபில்லிங்காக சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இதே மாதிரியே நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஹோம் ஃபுட் ஜோனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நாளைக்கு இதே மாதிரி ஒரு நல்ல ரெசிபியோட உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.